வணக்கம் நண்பர்களே. தாவேக கட்சிக்கு அதன் தலைவருக்கு கூட்டம் எப்படி கூடுது, எந்த அளவுக்கு அது திட்டமிட்டு செயற்கையாக கூட்டப்படுது அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக பல வீடியோ பதிவுகளாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன். அதற்கு ஆதாரமாக பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்துக்கிட்டு இருக்கு. ஊடகத்தில் இருப்பவர்களே அந்த உண்மைகளை எல்லாம் அம்பலத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக உள்ளூர் மக்கள் இருக்காங்களே, அவர்களில் பலர் எப்படி இந்த கூட்டம் செயற்கையாக வேண்டுமென்றே விஜயால அந்த அரசு ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் ஒரு நிபந்தனை விதிச்சா கூட அதை நான் மீறி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக விஜய் செய்யறத பார்க்க முடிஞ்சது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சனிக்கிழமை நடந்த அந்த சனிக்கிழமை கூத்துல ஆரம்பத்தில் நாகப்பட்டினத்தில் அவர் பரப்புரைக்கு போறாரு. அங்கு சாலைகள் எப்படி வெறிச்சோடி கிடந்தது, அங்கங்கே ஒரு 3 பேர் 4 பேர் அவங்க மட்டுமே இருந்த காட்சிகள். அதே போல பஸ் அந்த பிரச்சார பஸ் வருது. பஸ்ஸுக்கு முன்னாடி சாலை வெறிச்சோடி இருக்கு, பின்னாடி வெறிச்சோடி இருக்கு. அந்த பஸ்ஸுக்கு பக்கத்துல கொஞ்சம் பேர் ஓடிறத பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்த பிறகு என்னடா தனியா ஒரே ஒரு குருக்கள் வழிவிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கே, பயங்கரமா கிண்டல் அடிப்பாங்களே அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ, பஸ்ஸில் இருந்தே விஜய் உத்தரவு பிறப்பிக்கிறாரு. ஆங்காங்கே இருக்கிற வாகனங்கள் எல்லாம் சேர்ந்துக்காங்க, நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவங்க உடனே அங்கங்கே ஒரு 10 வாகனம் பின்தொடர்ந்து, முன்னாடி ஒரு 10 வாகனம், சைடில் ஒரு 10 வாகனம், இப்படி அவர் திரட்டிக்கிட்டார். அதாவது போலீஸ் 26 நிபந்தனைகளை விதிக்குது. ஏன் எனக்கு மட்டும் நிபந்தனைன்னு கேட்குறாங்க. ஆனால் நீ தான் இருக்கிறதுலே கேவலமான கூட்டம் உன்னோட கூட்டம் தான், இருக்கிறதுலே ஆபத்து, நிறைய பொது சொத்துக்களுக்கு சேதம் வர்றதெல்லாம் உன்னோட கூட்டத்தால் தான். அதனால தான் உனக்கு மட்டும் இவ்வளோ நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி தான் செய்கிறாங்க. இது நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றமும் கொட்டு வைக்குது. என்ன சேதம் நடந்தாலும் அது நீ தான் ஏற்றுக்கிறன்னு சொல்லுது. இப்படியெல்லாம் நிபந்தனைகள் விதிச்சும் கூட நான் எதையுமே பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு விஷமத்தனமாக வேண்டுமென்றே விதிமீறல்கள் ஈடுபட்டிருக்காரு விஜய். அது இன்னைக்கு 100% அப்பட்டமா இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த நபர் எப்படிப்பட்ட விஷமத்தனமானவர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2வது சனிக்கிழமை போதுமானதாக இருந்தது. விஷமத்தனத்தின் உச்சம்னா அது யாருன்னா அது விஜய் தான். விஜய் ஆரம்பத்திலேருந்தே ஊம குசும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடக்கமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு தன்னுடைய அந்த விஷமத்தனத்தை வெளிப்படுத்துறது. இது சினிமாவில். இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு சுயநலவாதி, எந்த அளவுக்கு விஷமத்தனமானவன், எந்த அளவுக்கு இந்த மாநிலத்துக்கே ஆபத்தானவன் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி தான் விஜயோட ஒவ்வொரு செயலும் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இன்னைக்கு அவர் பேசிய பேச்சு, அந்த பேச்சை கேட்ட அத்தனை பேரும் முகம் சுளிக்கிறாங்க, காரி துப்புறாங்க. நான் சொல்ற வார்த்தை இம்மி அளவு கூட மிகையானதில்ல, அதிகப்படுத்தி நான் சொல்லலை, காரி துப்புறாங்க. யாரெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்களோ அல்லது அரசியல் ரீதியாக முதல்வருடன் வேறுபடுபவர்கள் கூட விஜயனுடைய இந்த பேச்சை கேட்டு அருவருப்பாக உணர்கிறார்கள். அவரை மிக கடுமையாக சாடியிருக்காங்க. மீடியாவில் அரசியல் பேசுகிற அத்தனை பேரும் விஜயனுடைய இந்த பேச்சுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தற்குறி எங்கேயாவது இருப்பானா? நம்ம மாநிலத்தை ஆளுகிற ஒரு முதல்வர், அவருக்கு என்ன மாதிரி பின்னணி இருக்கு, அவர் எப்படிப்பட்ட ஒரு போராளி, எந்த அளவுக்கு இந்த மாநிலத்துக்காக அவர் களத்துல நின்று சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் மாச்சரியமின்றி அனைவரும் உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் இந்தியாவின் நட்சத்திர அரசியல்வாதி அப்படின்னு சொல்றாங்க அவரை. இந்திய அரசியல் தலைவர்களுடன் ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கிறவர் யாருன்னா மு.க. ஸ்டாலின்னு சொல்றாங்க. அவருடைய கால் தூசிக்கு, லிட்ரலி அவருடைய கால் தூசிக்கு ஈடாகாத விஜய் அப்படிங்கிற தற்குறி அவரை பற்றி மிக தரக்குறைவாக ஒரு பரப்புரை கூட்டத்தில் பேசுகிறான். அதுவும் மரியாதை இல்லாமல் பேசுகிறான். இதையெல்லாம் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல் களம் முற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு அழிவு காலம் என்பது இன்றிலிருந்து ஆரம்பிச்சிருச்சுடா அப்படிங்கிறது தான் அவர்கள் பலரும் சொல்லி இருக்கிற வார்த்தை. அவர்கள் இதை மிகையா சொல்லலை. இது அரசியலில் விஜய்க்கு அழிவு காலம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அஸ்தமனம் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி மிக மோசமாக விஜய் பேசுறதை பார்க்க முடிஞ்சது. முதல்வரும் அவர் குடும்பத்தினரும் ஊழல் செய்கிறார்கள், ஊழல் செய்து சொத்து சேர்க்கிறார்கள் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அந்த தற்குறி.
எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாய்? இதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருந்தா பொதுமக்கள் மன்றத்தில் அதை வந்து நீ சமர்ப்பிக்கணுமா வேணாமா? எப்படி பாஜக அப்படிங்கிற சங்கி கும்பல், பாசிச கும்பல் இந்த அரசுக்கு எதிராக பிம்பங்களை கட்டமைக்குதோ, தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல்களை எப்படி அவங்க எல்லாம் செய்யறாங்களோ, அதற்கு சற்றும் குறைவின்றி வந்து விஜய் செய்வதை பார்க்க முடிந்தது. ஆகவே இதுல நம்ம பாஜக வேற, இந்த விஜய் வேற அப்படியெல்லாம் பார்க்கவே கூடாது. எந்த கட்டத்திலும் அவர்கள் ஒன்றாக சேரலாம். சேராமல் போனாலும் கூட்டாகவே வந்து இந்த அரசுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் எதிரான காரியங்களை அவர்கள் அரங்கேற்றக்கூடியவர்கள் தான். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்றைய பரப்புரை என்பது பல உண்மைகளை, விஜயனுடைய பல வேஷங்களை வந்து கலைக்க போதுமானதாக இருந்தது. அவர் உண்மையில் எப்படிப்பட்டவர்? இந்த மக்களின் நலனுக்கு முற்றிலும் விரோதின்னா அது வந்து அந்த விஜய் தான். இந்த தமிழ்நாட்டு மக்களின் எல்லா நலன்களுக்கும் விரோதமான ஒரு நபர் இந்த நபர். இவர் வந்து உங்களை தேடி வந்து சந்திப்பது என்பது மிக மிக ஆபத்தான ஒன்று, தேவையற்ற ஆணி இது அப்படிங்கிறத முதல்ல வந்து எல்லோருமே புரிஞ்சுக்கணும். இந்த விஜயனுடைய அரசியலில் இது வந்து எடுத்த எடுப்பிலேயே ஒரு பேரழிவை நோக்கி போகிற ஒரு பாதையாத்தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா பலர் வந்து அரசியல் ஆரம்பிச்சிருக்க, அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க, ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசியிருக்காங்க, அரசியல் ரீதியாக கட்சிகளுடன் முரண்பட்டு பேசியிருக்காங்க. அவர்கள் அத்தனை பேருமே குறைந்தபட்ச கண்ணியத்தை பின்பற்றி இருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மரியாதையோட வந்து அவங்க அரசியலை அணுகியிருக்காங்க. ஆனால் இந்த தவிட்டு தற்கூரி என்றவன் எப்போது வந்து முதல்வரை ஒருமையில் மரியாதையின்றி பேச ஆரம்பித்தானோ அப்போதிலிருந்தே அவருடைய அந்த பேச்சை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு அரசியலுக்கே வேண்டாத ஒரு நபர் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒருத்தன் தன்னைத்தானே பெரியாள் அப்படின்னு நினைச்சுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் என்னைக்குமே விளங்குனதே கிடையாது. நான் சினிமாவில் உச்சத்தில் இருக்கேன், நான் பார்க்காத பணம் இல்லை, நான் சம்பாதிக்காதது இல்லை, எங்கிட்ட இல்லாத காசு இல்லை, உடைச்சு சம்பாதிச்சேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறது திரையுலகம் நன்கு அறியும். நீ எப்படி சம்பாதிச்ச? ஃப்ராடுத்தனம் பண்ண. சினிமாவில் நீ எப்படி பெரிய ஆள் உச்சன்னு காட்டிக்கிற? ஃப்ராடுத்தனம் பண்ண. சினிமாவில் நீ உழைச்சி சம்பாதிச்சியா? நீ உழைச்சியா? முதல்ல அதுவும் ஃப்ராடுத்தனம் தான். மற்றவர் புகழை சீர்குலைப்பது, அடுத்தவர் பாணியை பின்பற்றுவது, அடுத்தவர் உழைப்பை திருடுவது, அடுத்தவர் கதைகளை, அடுத்தவர் படங்களை காப்பி அடிப்பது. இதை தவிர உனக்கு என்ன தெரியும்? நீ என்னத்தை நீ சாதிச்சிருக்க சினிமாவில்? இந்த 33 ஆண்டு சினிமாவில் சொந்தமாக ஒரே ஒரு காட்சி, சொந்தமா ஒரே ஒரு காட்சி உனக்குன்னு எந்த படத்திலேயாவது காட்டிருப்பாங்களா? உன்னால முடியாது. ஏன்னா எல்லா காட்சிகளும் வேறு ஒரு உச்ச நடிகருடைய படங்களை பார்த்து காப்பி அடித்தவை. முழுக்க முழுக்க ஒரு ஹேர் ஸ்டைல் இருந்து ஒரு நகத்தை இப்படி வாயில வச்சு நகத்தை கடிக்கிறது கூட சொந்தமா கடிக்க துப்பு இல்லை. அது கூட இன்னொருத்தரை பார்த்து தான் நீ காப்பி அடிச்ச. இது அத்தனை பேருக்கும் தெரியும். அப்புறம் எப்படி நீ சொந்தமா அப்படி சம்பாதிச்சு கிழிச்சிட்ட? நீ சம்பாதித்த காட்டிய கணக்கு மொத்தமும் போலியானவை அப்படிங்கிறது உலகமே காரி துப்பிரிச்ச. லியோ ஸ்கேம் அது ஒண்ணு போதாதா கண்ணா? நீ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னே என்ன மாதிரி ஒரு ஸ்கேம் எல்லாம் செஞ்ச அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லியோ ஸ்கேம், கோட் ஸ்கேம் இதெல்லாம் போதாதா? நீ வந்து லஞ்ச ஊழல் பத்தி பேசலாமா? முதல்வரை பத்தி பேசலாமா? முதல்ல குடும்பத்தை பத்தி பேசலாமா? போட்டு உன்னால வெளுக்க வேணாம். நீ எல்லாம் வந்து ஒரே ஒரு வார்த்தை கூட வந்து இந்த அரசுக்கு எதிராகவோ ஆட்சியாளருக்கு எதிராக பேச தகுதி இல்லாத ஒரு தற்குறி. உன்னை வந்து அரசியல் களத்துல சரிக்கு சரியா நின்று யாருமே வந்து பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நபர் அப்படிங்கிறத நீ ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் வந்து இன்னைக்கு வந்து காமிச்சிட்ட. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏன் வரேன் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவா வந்து சொல்லிட்டாப்புல. நான் வர்றதே சனிக்கிழமை, எல்லாரும் ஓய்வா இருப்பீங்க, மொத்த பேரும் வேலை வெட்டி இல்லாம என்னை பார்க்க வருவீங்க, அதுக்காக தான் வரேன். ஸ்கூல் பசங்க லீவு, அவங்க எல்லாம் வருவாங்க, அதுக்காக தான் வரேங்கிறத சொல்லிட்டேன். முதல் சனிக்கிழமை நீ போட்ட ஷோ எந்த அளவு நாடகம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. 2வது சனிக்கிழமை எடுத்தே பல்லிழிச்சிருச்சு. ஐயோ என்னடா பப்பரப்ப நடுத்தரவில் விட்டாங்களேன்ட்டு சாயந்தரத்துக்குள்ள இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் வர வச்சு திரட்டி ரோடு ஷோ நடத்தி, அதே போல ஒரு இடத்துல கூட வச்சு லேட் பண்ணி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த விதிகளை எல்லாம் வந்து மீறித்தான் நீ வந்து அந்த 2வது கூட்டத்திலும் நீ பேசியிருக்க. இனி வருகிற சனிக்கிழமைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது எக்கடுகிட்டும் போகட்டும். ஏன்னா இதை விட இன்னும் கேவலமாக தான் அது போவோம். நான் சொன்னல, அந்த இறுதி சனிக்கிழமை வரும்போது நீ எந்த அளவுக்கு சீர்கேடு கட்டு போய் நிற்ப அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 2வது சனிக்கிழமை ஒரு ஆரம்பமாக தான் நான் பார்க்குறேன். அரசியலில்
ஒருபோதும் விஜய் என்பவர் ஒரு சக்தியாக வரப்போவதில்லை. அவரால் இந்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாது. அதே போல இப்போது இருக்கிற அரசுக்கு எதிராக ஒரே ஒரு ஹைகோர்ட்டை கூட பிடுங்க முடியாது. அதனால இந்த விஜயை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆளுங்கட்சிக்கு கவலை இல்லை, அல்லது நடுநிலையாக யோசிக்கிற தமிழ்நாட்டு நலனுக்காக யோசிக்கிற யாருக்குமே விஜயினுடைய வருகையோ அல்லது விஜய்க்கு திரளுகிற இந்த கூட்டத்தை பற்றிய கவலை இல்லை. என்னுடைய ஒரே ஒரு கவலை என்னன்னா, இந்த தற்குறியை நம்பி அல்லது தற்குறிய ஒரு மாற்றம் நினைச்சு சில தற்குறிகள் ஓட்டு போடுங்க. அப்படி போடுகிற ஓட்டு ஒவ்வொன்றும் அவங்க தலையில அவங்களே போட்டுக்கிற மண்ணு அப்படிங்கிறத இப்பே நோட் பண்ணி வச்சுக்க. திமுக அரசியல் ரீதியாக பெருசா பழிவாங்கும் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக எந்த அளவு பெருந்தன்மையான கட்சி அப்படிங்கிறத அண்மை காலத்தில் அது கலைஞரும் உணர்த்திட்டாரு, மு.க. ஸ்டாலின் அவர்களும் தொடர்ச்சியா உணர்த்திக்கிட்டு இருக்காரு. பல பேரை போனா போகட்டும், இவனையெல்லாம் நம்ம சீண்டவே கூடாது அப்படின்னு சொல்லி அவரு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் எனக்கு படுது. இல்லைன்னா இதே மாதிரி ஒரு நபர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்தோ கலைஞரை எதிர்த்தோ பேசியிருந்தா அவர்களுடைய நிலை என்னவா இருந்திருக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். அதே 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது இந்த தவிட்டு தற்குறி என்னமா வீராவாசமா பேசலாம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகல. அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாததுக்கு ட்ரவுசர் அவுத்துட்டு நிக்காத குறையா போயிட்டு அந்த கொடநாடு எஸ்டேட்ல கையை கட்டி வாயை மூடி எல்லா நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு போய் நின்னான் இந்த வீராவாசம் பேசுறவன். நான் பயந்துட மாட்டேன், சவால் விடுறேன், என்ன பயமுறுத்துறீங்களா? என்னைக்கு எங்கடா போன அன்னைக்கு உன் பயம்? இந்த வீராவாசம்லாம் எங்க போச்சு? ஒரு பெண்மணி இத்தனைக்கும் அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க. இருக்கிற இடம் தெரியாம எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு போய் ஓரத்தை ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு வீராவாசம் பேசுறேன்னா அதுக்கு காரணம் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மை. நான் அதை அப்படித்தான் பார்க்குறேன். நிறைய பேர் அவர் இவனை கையாள தெரியல அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இந்த இந்த கைத்தை விட்டு வேடிக்கை பார்க்கறதுனால, கண்ணுக்குட்டி கைத்தை விட்டு வேடிக்கை பார்க்கறது அந்த மாதிரி தான் இப்போ விட்டுருக்காங்க. இந்த வாள் எப்போ ஒட்ட நறுக்கப்படும் அப்படிங்கிறது 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சினிமா அரசியல் இரண்டுலையுமே மரணக்குழியில போய் படுத்துக்கிட்டு இருப்பான் இந்த பையன் அன்னைக்கு. அதை நோட் பண்ணிக்கங்க. இது நடக்கத்தான் போகுது. அன்னைக்கு நான் சொன்னதை நீங்க நினைச்சு பாருங்க.